ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போண்டா தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதுங்க, ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். டீ போடுற டயத்தில் ரொம்ப குயிக்காகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இந்த போண்டா இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போண்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடிசா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடிசா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, பொடிசா கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கட் பண்ண கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. லாஸ்ட்ல இதுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவுலமே உப்பு போட்டிருப்போம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால லைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கறேங்க, எனக்கு கரெக்டா இருக்குது. நீங்க இப்ப செய்யறப்போ கொஞ்சம் கொழு கொழுப்பா இருந்ததுன்னா கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெயுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அதுல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மாவு போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர்ல வரவும் நம்ம வெளியில எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாத்தி மாத்தி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, போண்டா எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிருக்குது. வீட்டுல இட்லி மாவு இருந்தா போதுங்க, டீ போடுற டயத்துல குயிக்கா 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையா இருக்குங்க. மேல நல்ல மொறு மொறுன்னு, உள்ள நல்ல சாஃப்டா பஞ்சு போல இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.